அபிஷேக் அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் கார்த்திகை மாதம் எப்படி இருக்குங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா கிரகங்களுடைய தன்மை நிறைய மாற்றங்கள் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் கோச்சாரத்தில் வக்கரகதியில் இருந்தார். இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. இதனால் என்ன, 9ஆம் இடம்னா தெய்வம் அனுகூலம்னு அர்த்தம், 8ன்னா பிரச்சனைன்னு அர்த்தம். இதுதான் விஷயம். அடுத்தபடியாக சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். இதுக்கார வக்கரகதியில் இருக்கார். இந்த மாதம் 12ஆம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகிடுறாரு. அடுத்து புதன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் தேதி 12ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. 20ஆம் தேதி உங்கள் ராசிக்கு வந்துடுறாரு. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இந்த மாதம் 21ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வர்றார். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கிரகங்கள் ரெண்டு ராசியில் சஞ்சரிக்கிறது நம்ம வாழ்க்கையில் நல்லது, நன்மை தீமைகள் கலந்து இருக்கும். மாறுபட்ட பலன்கள் நடக்கும், தேவையற்ற குழப்பங்கள் இருக்கும், அது நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு. இப்படி மாறுபட்ட பலன்கள் இருக்கிறது எப்படிங்கிறத தான் நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதம் நம்முடைய வருமானம் சம்பாத்தியங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 19ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வருமானங்கள் நல்லா இருக்குது. ஏன்னா குரு வக்கர நிவர்த்தியாகி உங்களுடைய தனஸ்தானத்தை பார்ப்பார், சனி பார்க்குறார், செவ்வாய் பகவான் வர்றார். இதெல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் கையில் பணம், தனம், பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. பட் இருந்தால் கூட உங்களுக்கு செலவுகளும் இந்த மாதம் நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் நன்மையாக நடக்குமா அப்படின்னு பார்க்குற போதே இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார். ஆக குரு பகவானுடைய பார்வை, குருனாலே தெய்வம்னு அர்த்தம். அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், 9ஆம் இடத்தில் அவர் இருக்கிற வரைக்கும் இறை அருள், தெய்வ அனுகூலம். வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு என்ன தேவைன்னா தெய்வ அனுகூலம் தான் முக்கியம். தெய்வ அனுகூலம் இருந்துச்சுன்னா எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் அத்தனையிலேருந்து நம்ம விடுபடுவதற்கு அல்லது ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை தான் குரு பகவான் 19ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு செய்ய போகிறாரு. அதுவரை அவர் உங்கள் முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்குறதுனால லைஃப்பில் நீங்கள் என்னெல்லாம் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுங்க அல்லது முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாரை நம்பினீங்களோ அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. 19ஆம் தேதிக்குள்ளே எல்லோருக்குமே ஒரு எய்ம் இருக்கும், நம்ம வாழ்க்கையில் இப்படி தான் வரணுங்கிற ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு இறைவனுடைய அனுகூலம் வேணும், அது உங்களுக்கு இருக்குது. இந்த இறைவன் உங்களுக்கு தோன்ற துணையாக இருந்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஸோ எதிர்பாராத பயணம் இருக்குது, எதிர்பாராத ட்ராவல் மகிழ்ச்சியை கொடுக்கும். நிறையா உங்களுக்கு டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க. ஃபர்தராக நீங்கள் படிப்பீங்க, பார்ட் டைம் ஆகும், ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ ஜூம்லேயோ உங்களை டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. யாரை நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. யாரோடலாம் நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் ஈஸியாக உங்களுக்கு கம்யூனிகேட் ஆவாங்க. இது அத்தனையும் உங்களுக்கு நன்மையாக இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. வீடு மாறணும்னு நினச்சவங்க, இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே உங்களுக்கு உண்டு. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பிரிஞ்சு போன உறவுகள் 19ஆம் தேதியில் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு, உறவுகளால் மகிழ்ச்சி, உறவுகளால் நன்மைகள் ஏற்படும், இளைய சகோதர சகோதரிகளுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த மாதம் உண்டு. குறிப்பாக விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் காதல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி நான் அஃபையரில் இருக்கேங்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகும். ஒருவேளை லவ் பிரேக்கப் பண்ணவங்களுக்கு மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு, லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடியும். இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு 10ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய உண்டு. திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, ஸோ அதான் மெயினாக நம்ம பார்க்குறோம். ஸோ ப்ரொஃபஷன், ஜாப், கரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் பகவான் இருக்கார். அவர் 1 கூடியவனாக இருக்கிறதுனால இந்த மாதத்தில் உங்களுடைய வேலையில் உங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் பெர்மனெண்ட் ஜாப்பில் இருந்தாலும் சரி, அல்லது கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தாலும் சரி, ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரி, பெரிய ரெப்யூட்டட் கன்சர்னில் இருந்தாலும் சரி, பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் சரி, சின்ன பதவியில் இருந்தாலும் சரி, வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலை இல்லாமல் இல்லை, பட் அதில் நீங்கள் எஃபர்ட் எடுக்கணும். பெரும்பாலும் இந்த மாதம் நீங்கள் பெருசாக எஃபர்ட் எடுக்காமல் உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தால் கூட சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது நீங்கள் பார்க்க வெளியே வர்றதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கிடுவார். அடக்கி வாசிங்க, எல்லாரோடைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க உங்களுடைய வேலையில்.
ஸோ வேலையில் எப்பயுமே நீங்கள் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும், அன்சாட்டிஸ்ஃபைடாக ஜாப் இருக்கும். அதனால் நம்ம கம்பெனி மாறலாம் நினைக்கிறவங்கெல்லாம் பொறுமை நிதானமாக இருங்க. ஸோ ப்ரொமோஷன் வரல, இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ அரியர்ஸோ வரலைங்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள். ஸோ வரலன்னா கவலைப்படாதீங்க, வேலை இருக்கான்னு மட்டும் பாருங்கள். இந்த மாதம் நீங்கள் உழைப்பீங்க, மற்றவங்க பேர் வாங்குவாங்க. ஸோ எஃபர்ட் எடுக்க வேண்டிய மாதமாக உங்களுடைய கெரியரில் இருக்குது. எல்லாரோடையும் மிங்கிள் ஆகுங்க, எல்லாரோடையும் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருங்க. குறிப்பாக உங்களுடைய சுப்பீரியர் இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் அவங்களோட தேவையில்லாத பிரச்சனையை வச்சுக்கிறாதீங்க. அதுவே உங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். மறைமுகமான எதிரிகளால் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வேலையில் நிறையா உண்டு, கவனம். ஸோ இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய பிஸ்னஸ்க்குரியவர் சுக்கிர பகவான். 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். ஸோ கார்த்திகை 10க்கு அப்புறம் யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு பிஸ்னஸில் ஓரளவுக்கு ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பு. என்ன காரணத்துக்காக நம்ம தொழில் ஆரம்பித்தோமோ அந்த நோக்கத்தை ஃபுல்ஃபில் அடைவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு உண்டு. அது இல்லாமல் முதலே சொன்ன மாதிரி யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் 2 பேருமே 10ஆம் தேதிக்கு அப்புறம் பார்ட்னரோட நீங்களும் ஒரு ஈக்குவலாக லாபத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 9ஆம் இடத்துல குரு பகவான் 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். நான் முதலே சொன்னேன் 9ங்கிறது ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய எஜுகேஷனில் பிரேக் ஏற்படும். இந்த மாதம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம். அப்பா உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கு, அவ்வளோ அப்பா விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது. இந்த மாதம் ஒரு ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் 19ஆம் தேதிக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக வராத அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள், எனக்கு ரொம்ப நாளாக பென்ஷன் பணம் வரலைங்கிறவங்களுக்கு பென்ஷன் பணம் வரும், பிஎஃப் பணம் வரல, கிராஜுவேட்டி வரல, இன்சூரன்ஸ் வரல, டிவிடெண்ட் வரல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அந்த பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை எனக்கு முன்னோருடைய சொத்து இருக்குது, அதெல்லாம் எனக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது, ஒன்றும் அனுபவிக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்குது, பைசா பிரயோஜனம் இல்லைன்னு நிறைய பேர் நினைப்பீங்க. உங்களுக்கு அதிலேருந்து எதிர்பாராத தன வரவு இருக்குது. ஆர் அன்எக்ஸ்பெக்டட் மணி இருந்துக்கிட்டே இருக்குது. சொத்தே இல்லைன்னா என்ன பண்ணுறவங்களுக்கு கவலைப்படாதீங்க. எதிர்பாராத தன வரவு அல்லது வராத அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் ஒன்றுமே இல்லைனா கூட நீங்கள் கொடுத்த பணங்கள் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இது இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். ஒரு பக்கம் உங்களுடைய அந்தஸ்து, ஒரு பக்கம் புகழ், இதெல்லாமே கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல ஒரு நட்பு வட்டாரம் இந்த மாதம் 7ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலங்கள் இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்காக 7ஆம் தேதிக்கு அப்புறம் செலவு பண்ண வேண்டிய காலம், அவர்கள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலகட்டங்கள், இது அத்தனையுமே விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் இந்த 19ஆம் தேதிக்கு அப்புறம் குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கவனம். குழந்தைகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம், குழந்தைக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகளால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனை இருக்குது. இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடைக்க வாசிங்க. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா 19ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்குது. அரசியலில் நீங்கள் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு புகழ் இருக்குது. சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். விளையாட்டுத்துறையில் யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ இந்த மாதம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். எங்கெல்லாம் சித்தர்கள் இருக்காங்களோ அவங்கள நல்லா தரிசனம் பண்ணுங்கள். துர்க்கையும் காளியும் வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை கும்பிடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.